ஹாய்ங்க எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா லலிதா ஜுவல்லரியோட 11 மந்த் சேவிங் ஸ்கீம் பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது பார்த்திங்கனாக்கா நான் 2 டேஸ்க்கு முன்னாடி கோல்டு சேவிங் ஸ்கீம் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன் லலிதா ஜுவல்லரியில். அவங்க இந்த பேம்ப்ளெட் கொடுத்தாங்க. ப்ளஸ் வந்துட்டு இதில் ஸ்கீமுக்கான ஃபுல் பெனிஃபிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கங்க. இது பார்த்திங்கனாக்கா ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்ஸி. தங்கம் விலை ஏறினாலும் உங்களுக்கு லாபம், இறங்கினாலும் உங்களுக்கு லாபம். செலுத்தும் பணத்தை தங்கமாகவும் வரவு வைத்து கொள்ளலாம், பணமாகவும் வரவு வைத்து கொள்ளலாம். இரண்டில் உங்களுக்கு எது கூடுதல் ஆதாயம் அளிக்கிறதோ அதை திட்டத்தின் முடிவில் நீங்களே கணக்கிட்டு தேர்வு செய்து கொள்ளலாம். 100% வரைக்கும் சேதாரம் கிடையாது, ஓகேங்களா? மற்ற கடைகளைப் போல் சில நகைகளுக்கு மட்டும்தான் சேதாரத்தில் 100% தள்ளுபடி என்ற நிபந்தனை இல்லை. அனைத்து தங்க நகைகளும், அன்கட் வைர நகைகள் மற்றும் வெள்ளி பொருட்களுக்கும் சேதாரம் கிடையாது. வைர நகைகளுக்கு சிறப்பு தள்ளுபடியும் உண்டு, செய்கூலி மற்றும் கேரட் விலையிலும், ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா முக்கிய அம்சங்கள்னு கொடுத்துருக்காங்க. வாடிக்கையாளர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 11 மாதம் தொடர்ந்து தவணைகளை செலுத்தி முடித்த பிறகே 330 நாட்கள் சேதாரத்தில் 100% தள்ளுபடி தகுதி பெறுவார்கள். நம்ம 11 மாதமும் கட்டினா மட்டும்தாங்க சேதாரத்தில் 100% நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும், ஓகேங்களா? இத்திட்டத்தை எந்த மாநிலத்தில் பதிவு செய்து தொடங்கினீர்களோ அந்த மாநிலத்தில் உள்ள எந்த லலிதா ஜுவல்லரி ஷோரூமிலும் நிறைவு செய்து நகையை பெற்றுக்கொள்ளலாம். இப்போது நம்ம சென்னையில் ஸ்டார்ட் பண்ணோம், விழுப்புரத்தில் வந்து நாங்கள் பொருள் எடுத்துக்கிறோன்னா அப்படிலாம் கிடையாது. நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கே தான் நம்ம புக்கை க்ளோஸ் பண்ணி பொருள் எடுக்க முடியும். தொடங்கிய 7வது அல்லது 8வது மாதத்தில் இத்திட்டத்தை நீங்கள் நிறுத்தி கொண்டால் அதுவரை உள்ள பெயரில் வரவு வைக்கப்பட்டுள்ள எடை தங்கத்திற்கு இணையாக மதிப்புடைய நகையின் விஏ செய்கூலியில் 60% தள்ளுபடி உண்டுங்க. 9வது அல்லது 10வது மாதத்தில் நிறுத்தி கொண்டால் விஏவில் 70% தள்ளுபடி உண்டு. மீதமுள்ள விஏவை நீங்கள் செலுத்த வேண்டும். இத்திட்டத்தின் கீழ் தங்க நாணயங்களும் வாங்கிக் கொள்ளலாம். சில ஷாப்பில் பார்த்திங்கன்னா நம்ம கோல்டு சேவிங் ஸ்கீம் கட்டினோம்னாக்கா காயின்ஸ் கிடையாது அப்படின்னுடுவாங்க, நகையாக தான் நம்ம எடுக்கணும்னு சொல்லிடுவாங்க. ஸோ இங்கே அந்த கண்டிஷன்ஸ் கிடையாது. திட்டத்தின் முடிவில் நீங்கள் எடுக்கும் நகையின் மதிப்பு நீங்கள் செலுத்திய தொகையை விட அதிகமாக இருக்கும் பட்சத்தில் கூடுதல் தொகை விஏ அந்த நகைக்கு பொறுத்து வசூலிக்கப்படும். எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம 2500 ரூபா கட்டுறோம்னாக்கா 11 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இறுதியில், ஓகேங்களா, 27,500க்கு இணையான மதிப்புடைய தங்கமாகவோ கிராம்கள் உள்ள பெயரில் வரவு வைக்கப்பட்டிருக்கும். நீங்கள் தேர்ந்தெடுக்கும் நகையின் மதிப்பு பார்த்தீங்கன்னாக்கா 50,000 இருந்ததுனாக்கா 27,500 ரூபாய்க்கு உண்டான விஏவில் மட்டுமே 100% தள்ளுபடி இருக்கும். மீதமுள்ள 22,500க்கு உண்டான முழு விஏவை நகை வாங்கும்போது தேதியன்று தங்கத்தின் விலையின் அடிப்படையில் நீங்கள் செலுத்த வேண்டும், ஓகேங்களா? நம்ம எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக நம்ம வெயிட் அதிகமாக பார்த்தோம்னா கட்டின அமௌண்ட்டை விட அதுக்கான விஏ நம்மளை கட்ட சொல்லுவாங்க, ஓகேங்களா? ரொக்கம் செலுத்துவதென்றால் திட்டத்தை எந்த மாநிலத்தில் பதிவு செய்து தொடங்கினீர்களோ அந்த மாநிலத்தில் உள்ள எந்த லலிதா ஜுவல்லரி ஷோரூமிலும் ஒவ்வொரு மாதமும் செலுத்தலாம். பின் தேதியிட்ட காசோலைகளை கொடுத்தால் குறிப்பிட்ட தேதியில் அவை வங்கியில் செலுத்தப்படும், ஓகேங்களா? இது ஜிஎஸ்டி நம்ம பே பண்ணிவிடுவோம். இவங்க இந்த கார்டிலே வந்துட்டு பார்த்திங்கனாக்கா சின்னதாக எக்ஸாம்பிளேஷன்லாம் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? நம்ம மந்த்லி 2,500 கட்டுறோம். ஸோ அதை நமக்கு அமௌண்ட்டாகவும் வரவு வச்சுக்குவாங்க, கிராமாவும் வரவு வச்சுக்குவாங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்கே ஒரு டேபிள் காலம் கொடுத்துருக்காங்க. கோல்டுக்கு 100% வந்து விஏ, டைமண்டுக்கு பார்த்திங்கனாக்கா டிஸ்கவுண்ட் ஆன் மேக்கிங் சார்ஜில் 30%, டிஸ்கவுண்ட் பர் கேரட்டுக்கு 10% வந்துட்டு ஆஃபர் கொடுக்குறாங்க ஸ்கீம் மூலயமா. அன்கட் டைமண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 100% விஏ ப்ளஸ் வந்துட்டு டிஸ்கவுண்ட் பர் கேரட்டுக்கு 10% கொடுக்குறாங்க. சில்வர் ஆர்டிகல்ஸ் பார்த்திங்கனாக்கா 100% வந்து விஏ கொடுக்குறாங்க.
சில்வர் ஆர்டிகல்ஸ் அப்படி இருக்குது இல்லைங்களா, ஆன்டிக், அதுக்கு வந்து 100% வந்துட்டு விஏவும், மேக்கிங் சார்ஜ் அது மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா 50% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. சில்வர் ஜுவல்லரி எம்ஆர்பி ஐட்டம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா எம்ஆர்பிலேருந்து 25% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ரூபி எம்ராய்டு இருக்குது இல்லைங்களா, ஸ்டோன்ஸ், விஏ வந்து 100%, பர் கேரட்டுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இதை பார்த்தினா ஃபுல் டீட்டெயிலும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இப்போ இது வந்துட்டு நாங்கள் ஜாயின் பண்ண லொக்கேஷன் பார்த்திங்கனாக்கா கள்ளக்குறிச்சி. நாங்கள் இருக்கிறது திருவண்ணாமலை, ஆனால் திருவண்ணாமலையில் பிரான்ச்சஸ் இல்லை. ஸோ நாங்கள் வந்துட்டு ஒரு ஒர்க்குக்காக போயிருந்தப்போ லலிதா ஜுவல்லரியில் நம்ம ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம் இல்லைங்களா, அதனால் நான் வந்துட்டு அங்கேயே புக் போட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அங்கே ஒர்க் பண்ணுறவங்க கோமதி அவங்க நம்பரும் எழுதி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதான் அந்த கார்டு, இதில் டீட்டெயிலாக இருக்குது ஃப்ரண்ட் பேஜில். இது பார்த்திங்கன்னா நான் பே பண்ண அமௌண்ட் பார்த்திங்கனாக்கா 2500 ரூபா. நான் ஜாயின் பண்ணது 26/8/2025. அன்னைக்கு கோல்டு ப்ரைஸ் பார்த்திங்கனாக்கா 9355 ரூபா. கோல்டு வெயிட் எவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 267 மில்லிகிராம் தான். ஏன்னா நம்ம பே பண்ணது 2500 ரூபா தான். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த கோடுலாம் நம்ம கொடுத்துருவாங்க, நம்மளோட ஸ்கீம் எப்போ முடியும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. டேட் ஆஃப் நம்ம எப்போது முதிர்ச்சி அடையுது அப்படின்றது 22 ஜூலை 2026. ஆன்லைன் பேமெண்ட் பிஃபோர் 25th இன் எவ்ரி மந்த். ஏன்னா இப்போ நாங்கள் ஆன்லைனில் பே பண்ணுறோன்னு சொல்லி தான் நம்ம வாங்கிட்டு வந்தது புக்கை. ஸோ அவங்க அதை மென்ஷன் பண்ணியும் கொடுத்துருவாங்க, 25th நீங்கள் பே பண்ணிவிடுங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா. எனக்கு ரொம்பவும் பெனிஃபிட்டாகவும் இருந்தது இந்த ஸ்கீமு. ஸோ ஏன்னா வேஸ்டேஜ்க்கான அந்த பேம்ப்ளெட்டும் நமக்கு கொடுத்துருந்தாங்க லலிதா ஜுவல்லரியில். ஹோல்சேல் விலையை விட குறைந்த விலையில் அப்படின்ட்டு இந்த பேம்ப்ளெட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா செயின் பார்த்தீங்கன்னாக்கா 1%லேருந்தே விஏ இருக்குங்க. ஓகேங்களா. அப்புறம் 3%லேயும் விஏ இருக்குது செயின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பேரும் கொடுத்துருக்காங்க, செயினோட பேர். இங்கே பார்த்தீங்களா, வி செயின், டெல்லி செயின், இந்திராணி செயின், இந்த மாதிரி சிவா, எம்சி சத்யா, இது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு இதெல்லாம் தெரியாது, நான் ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இது கொஞ்சம் ஹாலோவாக வரும் இல்லைங்களா, சில செயின்லாம் கொஞ்சம் பெருசாக திக்காக தெரியும் இல்லைங்களா, அது இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 5% வரைக்கும் விஏ கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து 5.5, 6%, 8%, 8.5, 9%. ஓகேங்களா. செயின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட்டாக 9% வரைக்கும் விஏ கொடுக்குறாங்க செய்கூலி. ஓகேங்களா. தாலி செயின் பார்த்தீங்கன்னாக்கா கல்பதித்த நகை என்றால் சேதாரம் விஏ 4% வரைக்கும் இருக்குது இந்த மாடல் எல்லாத்துக்குமே. தென் அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா பேங்கிள்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா 3%லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. நூற்றுக்கணக்கான டிசைன்கள் இது போன்று மிஷின் கட் வளையல்கள் எங்களிடம் குறைந்த சேதாரத்தில் கிடைக்கும் அப்படின்னு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க இதில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஹாரம், இது மாதிரியான நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது நெக்லஸ். ஓகேங்களா. அதே போல் நிறைய அவங்க ஷோரூம்லேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா டிசைன்ஸும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது, நான் பார்த்தேன். சூப்பராக இருந்தது. இருக்கிறதுலே கொஞ்சம் நான் பார்த்ததுலேயே சேதாரம் கம்மினா செய்கூலி சேதாரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கம்மி லலிதா ஜுவல்லரியில் நான் பார்த்தது. என்னோடய ஒப்பீனியன் தான் இது முழுக்க. நான் யாரை பற்றியும் ப்ரொமோஷனோ எதுவும் அதெல்லாம் அப்படிலாம் கிடையாதுங்க. நான் ஜாயின் பண்ணேன், என்னோடய ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் சொல்கிறேன். மற்றபடி இதில் ஏதாச்சும் தப்பு இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், சொல்லுங்கள். ஓகேங்களா. நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு இந்த பெனிஃபிட் பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு சின்ன சேமிப்பு மூலயமா நமக்கு நல்லது நடக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற விலைவாசிக்கு நேராக போயெலாம்
என்னாலாம் நகை வாங்கவே முடியாதுங்க. ஏன்னா நம்ம லலிதா ஜுவல்லரியில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கீம் ஜாயின் பண்ணாக்கா நமக்கு இந்த மாதிரி ஒரு கொரியர் கவரில் கார்டு மாதிரி கொடுப்பாங்கங்க. ஓகேங்களா? கார்டு தான், ஆக்சுவலி புக் மாதிரிலாம் கூட கிடையாது. இந்த மாதிரி கார்டாக